அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். கிழங்கு வகைகள்லேயே உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது கருணக்கிழங்கு. அந்த கருணக்கிழங்கை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு புளிக்குழம்பு செய்யலாம். பிடிக்கருணையை வச்சு தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இதுக்கு நான் 250 கிராம் அளவுக்கு பிடிக்கருணை சின்ன சின்ன கருணக்கிழங்காக பார்த்து எடுத்துக்கோங்க. அதுதான் சீக்கிரம் வெந்து வரும், நல்லாவும் இருக்கும். அதில் இந்த வேர்லாம் இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட்டாக மண் போக கழுவிட்டு குக்கரில் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு 4லேருந்து 5 விசில் விட்டிங்கன்னா போதும். சின்ன கிழங்காக இருந்ததுன்னா சீக்கிரம் வெந்து வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு கருணக்கிழங்கு பெருசாக எடுத்திங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். அது ஆறுறதுக்குள்ளே நம்ம மசால் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா செவந்து வரட்டும். கூடவே ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதுக்கு நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக கலர் மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் அடுப்பு ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்கன்னா சீக்கிரம் கலர் மாறிடும். ஆனால் வெங்காயம் பச்சை வாசம் போய் வதங்கி வராது. சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கோங்க. இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம இது கூட மசால் பவுடர் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இது கூட கறி மசால் பொடி ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம். கறி மசால் பொடியிலேயே எல்லாமே வந்துடும், அதனால் கறி மசால் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கறனால 6 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் பொடி எடுத்திருக்கேன். கறி மசால் பொடி வீடியோ ஏற்கனவே சேனலில் கொடுத்துருக்கேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் தேவையில்லை, கறி மசால் பொடியிலே எல்லாம் வந்துடுறதுனால கறி மசால் பொடியும் வெங்காயம் வதக்குனதையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட கருணக்கிழங்கு இப்போ ஆறிடுச்சு. அதுக்கு தோல் உரித்து எடுத்துக்கலாம். ஆறினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஈஸியாக தோல் விட்டு வந்துடும். கிழங்கு ரொம்ப காஞ்ச கிழங்குன்னா இந்த மாதிரி நல்லா சீக்கிரம் வெந்தும் வந்துடும், தோல் விட்டும் வந்துடும். புது கிழங்கோட கொஞ்சம் காய வச்சு எடுத்த கிழங்குனா கொஞ்சம் அந்த மக்காமல் இருக்கும். கருணக்கிழங்குல நிறைய சத்து இருக்குது. பொதுவாக நிலத்துக்கடியில் விளையிற எல்லா காய்கறிகளுமே உடம்புக்கு கெடுதல்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அதில் ஸ்டார்ச் அதிகமாக இருக்கும். ஆனால் கருணக்கிழங்கு மட்டும் அதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது கருணக்கிழங்கு. உடலோட எடையை குறைக்கும். நீங்கள் மற்ற கிழங்கெல்லாம் சாப்பிடும்போது கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக எடுக்கும், ஆனால் வெயிட் கெயின் ஆகும். ஆனால் கருணக்கிழங்கு மட்டும் உடம்போட எடையை குறைக்கும். நம்ம உடம்புல இருக்க கொழுப்பு சத்தை கரைச்சி எடையை குறைக்கும். கருணக்கிழங்குல மேலே பார்ட் ட்ரையாக இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும். அதெல்லாம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மேலே கருப்பாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கருணக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சு வெட்டினீங்கன்னா கசகசன்னு போகாமல் இருக்கும். அதுக்காகத்தான் வேக வச்சுட்டு வெட்டுறது. இந்த மாதிரி எல்லா கருணக்கிழங்கையும் இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. நம்ம உடம்புல இருக்க சூட்டை தணிக்கிறதுக்கு இந்த கருணக்கிழங்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாடியோட ஹீட்டை நல்லாவே குறைக்கும். அதே மாதிரி நமக்கு ஏதாவது டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் இது ஜீரண சக்தியை அதிகரித்து டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமையும் பார்த்துக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு டயட்டில் அதிகமாக நீங்கள் கருணக்கிழங்கை தாராளமாக சேர்த்திக்கலாம். இதனால் எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் வராது. கார்போஹைட்ரேட் டயட் இருக்கிறவங்களும் கருணக்கிழங்கு தாராளமாக எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இது கூட ஒரு 50 கிராம் அளவுக்கு பலாச்சொலையோட கொட்டையை வேக வச்சு 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்க போகிறேன். இப்போ இது 2ஐயும் தாளித்து விட்டுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா
இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பச்சைக்கடலை பருப்பு, கொஞ்சமாக ஒரு 5-6 வெந்தயம் சேர்த்தி நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. எப்போவுமே எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா பருப்பு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் கடுகு வெடித்து வந்ததுக்கப்புறம் பருப்பு ஆட் பண்ணும்போது தான் நல்லா வாசமாக இருக்கும். இதெல்லாம் செவந்ததுக்கப்புறம் ஒரு இனுக்களவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி மெல்லிசாக நறுக்கி சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுட்டு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு தக்காளியை பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தக்காளி மசாலா அரைக்கும் போது அந்த சின்ன வெங்காயத்துக்கூடையும் ஒரு சிலர் போட்டு அரைச்சி ஆட் பண்ணிக்குவாங்க. நமக்கு தக்காளி சாப்பிடும்போது வராது. இல்லைன்னா இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இந்த மாதிரி மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பலாப்பழ கொட்டையை ஆட் பண்ணிக்கலாம். பலாப்பழ சீசனுங்கிறனால சாப்பிட்டு அந்த கொட்டையை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எடுத்து வச்சுருந்தது. இந்த மாதிரி எந்த புளிக்குழம்பு செஞ்சீங்கனாலும் நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்கையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா திக்காக இருக்குது. இது கூட ஒரு 2 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு குழம்பு எந்த திக்னஸ் வேணுமோ, ரொம்ப திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக குழம்பு எப்பவும் போல் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கன்சிஸ்டன்சி ஆல்ட்ரு பண்ணி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம கறி மசால் பொடியை ஆட் பண்ணியிருக்கோம்ல, அது பச்சை வாசம்லாம் போகணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 2 கொதி கொதிக்க விடுங்க. அப்போ தான் நம்ம ஆட் பண்ண கறி மசால் பொடியோட பச்சை வாசம் போய் குழம்பு எல்லாம் ஒன்று கலந்து வரும். இது நல்லா கொதிக்க திக்காகி வந்துடும். ஏன்னா நம்ம வெங்காயம் அரைச்சி ஊற்றிருக்கோம். அதனால் கொஞ்சம் நேரம் கொதிச்சதுன்னா நல்லா திக்காக வந்துடும். இது சிக்கன் குழம்பு டைப்பில் தான் இருக்கும். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம்னா நம்ம இது கூட கொஞ்சம் புளி ஆட் பண்ண போகிறோம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை ஊற வச்சு திக்காக கரைச்சி புளித்தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இது போதும். அதனால் நான் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா புளி ஆட் பண்ணிக்கோங்க. இறக்கி வச்சதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்போ நீங்கள் வேற ஒரு சர்விங் பவுலுக்கு குழம்பை மாற்றிக்கலாம். நம்மளோட பிடிக்கருணை கிழங்கோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூடாக ஒயிட் ரைஸ் வச்சு இந்த குழம்பு ஊற்றி சர்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் ரொம்ப நல்லது இந்த கருணக்கிழங்கு. குயிக்காக இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்த்துடலாம். நான் இன்றைக்கி எடுத்த போர்ஷன்ஸ்க்கு 4 பெரியவங்க தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு வந்தது. இங்கே கொடுத்துருக்க வேல்யூ ஒரு போர்ஷனுக்கு உண்டான வேல்யூஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். Thanks for watching.